And today we are going to read John chapter 19 and verse 25. இன்றைக்கு நாம யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். The topic is Mary, the mother of Jesus, faithful in sorrow. இயேசுவின் தாயாராகிய மரியாள் துயரத்திலும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பது, துயரத்திலும் விசுவாசமாக இருப்பது என்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Let me first read the text in English and then in Tamil. நான் முதலாவதாக வேத பகுதியை ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழில் உங்களுக்காக வாசிக்கிறேன். John 19 and verse 25. But standing by the cross of Jesus were his mother and his mother's sister, Mary the wife of Clopas and Mary Magdalene. But standing by the cross of Jesus were his mother. தமிழிலே வாசிக்கிறேன். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் நின்று கொண்டிருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். The focus of this message this morning is true love remains present in suffering. இன்னைக்கு காலையில் இந்த செய்தியினுடைய முக்கியமான ஃபோக்கஸ் கூறிய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான அன்பு துயரத்திலும் கஷ்டத்திலும் அது இருக்கும் என்பதுதான் நம்ம பார்க்குற விஷயம். At the cross many have fled. சிலுவை அண்டையில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓடிட்டாங்க. They were not with Christ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட கிடையாது. The crowds shouted crucify Jesus. அந்த மக்கள் கூட்டம் இயேசுவை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கத்தினார்கள். And Jesus was crucified. The disciples were scattered and almost all of them except John fled. நீங்க இங்க பாத்தீங்கன்னா சீடர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்படுகிறார்கள். யோவானை தவிர மற்ற எல்லோரும் ஓடி போய் விடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். But there are few people with Mary, the mother of Jesus, standing at the cross. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை அண்டையில மரியாளோட சேர்ந்து ஒரு சிலர் மட்டும் அங்க நின்று கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். Does Mary, the mother of Jesus, speak? No. Does she intervene in any of the trials or come to rescue Jesus with her arguments? இங்க நீங்க பாத்தீங்கன்னா மரியாள் அங்க விசாரணை போய்கொண்டிருக்கும் போது இயேசுவுக்காக பேசும்படியாக அங்க தன்னுடைய வாதங்களை வைக்கிறாங்களா? No. But she is present there at the cross. ஆனா நம்ம இந்த இடத்துல சிலுவை அண்டையில மரியாள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Silent presence, silently following Christ, silently being faithful to Christ. அமைதியாக சத்தமே போடல, ஆனாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்க இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவின் சிலுவை அண்டையில் அவங்க இருக்கிறாங்க. சத்தமே போடாம அவங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. I want to share a few thoughts this morning from this passage, from this one text. இந்த ஒரு வசனத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். I believe the Spirit of the Lord will speak to us. I believe that you are surrounded by the Spirit of the Lord, and you are in a pious posture listening to God's word. நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிறார். நீங்க பயபக்தியோட அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். I'm sure a couple of you maybe getting children ready or doing something.
But I want to tell you that when you are paying attention to God's word, and the word of God will work in your life. நீங்க வந்து ஒருவேளை பிள்ளைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது பிஸியா கூட இருக்கலாம். ஆனா வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பயும் கூட நீங்க நீங்க நல்லா கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்யும், வேலை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் லெட்ஸ் பே அட்டென்ஷன் டு காட்ஸ் வேர்ட். எனக்கு அது புரிகிறது. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கவனத்தை நம்ம செலுத்தலாம். The first thing I want to share with you is about Mary's courage to stand near the cross. மொத எனக்கு வந்து பிடிச்ச காரியம் என்ன அப்படின்னா, உங்களோடய நான் ஷேர் பண்ண விருப்பப்படுற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலுவை அண்டையில நிற்பதற்கு மரியாளுக்கு இருந்த அந்த தைரியம் தான் நாம இங்க பார்க்கிறோம். ஸ்டாண்டிங் மீன்ஸ் இட் வாஸ் இன்டென்ஷனல், ரெசல்யூட் பிரசன்ஸ். அங்க அவங்க நிக்கிறாங்க. எங்கேயும் போகாம நான் இங்க தான் நிப்பேன் அப்படின்னு நிக்கிறது எதை காண்பிக்குது அப்படின்னா, ஒரு நோக்கத்தோட அவர்கள் வந்து நிற்பதை நாம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் வந்து ஒரு தீர்மானத்தோட அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அருமையான ஒரு ஒரு காரியம். அது மட்டுமல்ல, பை த கிராஸ், க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு சஃபரிங், ஷேம் அண்ட் டேஞ்சர் தட் ஹர் சன் வாஸ் கோயிங் த்ரூ. அவங்களுடைய மகன் ஒரு பயங்கரமான கஷ்டத்தினூடே, அவமானத்தினூடே அவர் வந்து கடந்து போயிட்டு இருக்கிறாரு. அத பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க. She really has courage. I've seen some um, mothers when the child, say for example, the child has fallen somewhere and taken for stitches, they will say, "No, I can't see." Even when they can't see a doctor give a jab. Um, ஒரு 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 குழந்தை, சில அம்மாக்கள்லாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க குழந்தைங்க வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு ஏதாவது தையல் போடணும் அப்படின்னா, ஐயோ! நான் என் புள்ள வந்து அழுகிறத பார்க்கவே முடியாது என்னால. அவன் வந்து அப்படின்ருவாங்க. சில மதர்கள பார்த்துருக்கேன், அம்மாங்கள பார்த்துருக்கேன். பிள்ளைக்கு வந்து ஊசி போடும்போது அவன் கத்தும்ல, ஐயோ! அப்படின்னு அது அழுகும் இல்லைங்களா? அத நான் என்னால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு போயிருவாங்க. ஐ ஹவ் சீன் சம் பேரண்ட்ஸ் லைக் தட். அந்த மாரி சில அம்மாக்களை நான் பார்த்திருக்கிறேன், அப்பாக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். பட் இட் டேக்ஸ் கரேஜ் டு ஸ்டாண்ட் தேர். வாட் கிவ்ஸ் அ கரேஜ்? அந்த இடத்துல அவங்க வந்து அங்க நின்னு இயேசு கிறிஸ்து கஷ்டத்துல இருக்கிறத, கஷ்டன்றது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. பயங்கரமான வேதனையிலும், வலியிலும், மரணத்தின் ஊடே கடந்து போற அந்த காட்சிய, அடிபட்டு அங்க நிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. It takes courage to see that. And it takes not just courage, resolute courage. Meaning, she knows exactly what Jesus had to go through. She knows exactly what Jesus came to the world for. இயேசு கிறிஸ்து எதை கடந்து போகணும், எதை எதை அனுபவிக்கிற இந்த உலகத்துல, எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அப்படிங்கிறத அவங்க சரியா புரிஞ்சு வச்சிருந்ததுனால தான் அந்த இடத்துல அவங்க நிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். She is very near to the place of deepest pain. A son is going through pain. எந்த இடத்துல வலி வேதனை இருக்குதோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பக்கத்துல நிக்கிறத நாம பார்க்கிறோம், அருமையானவர்களே. And think about it. How much pain she would have gone through. அந்த இடத்துல நின்னு எந்த அளவுக்கு வலி அவங்களுக்குள்ள போயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. Her heart was broken and she was going through great deep agony and pain. அவங்களும் பயங்கரமான துக்கத்திலையும் அவங்க வலியிலையும் அவங்க போயிட்டு இருக்காங்க. But she has to stand there. ஆனா அவங்க அங்க நின்னு தான் ஆகணும். And she is there. அவங்க அங்க இருக்கிறத நாம பார்க்கிறோம். My friends, I can't say to Jesus, Jesus, I love you so much, and do not stand with him in my suffering. நான் இயேசுவை பார்த்து, இயேசுவே உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது நான் அவரோட நிக்கலன்னு வச்சுங்களேன், அது உண்மையான ஒரு சீடத்துவமே கிடையாது, உண்மையான லவ் கிடையாது. Love is not merely emotional. It's an action. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு என்பது ஒரு உணர்வு பூர்வமான காரியம் மட்டும் கிடையாது.
உணர்வுபூர்வமான காரியம் இருக்கிறது, உணர்வு இருக்கு. ஆனா உணர்வு பூர்வமான காரியம் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு செயல். I can tell somebody I love you, but do I show that in action? நான் ஒருத்தவங்கள பார்த்து நான் உங்கள அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த அன்பை நான் செயலிலே காண்பிக்கிறேனா? அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். And here Mary shows a love in action. She is standing by the cross. சிலுவை அண்டையில அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. Many times people run away from faith when suffering hits them. பலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில துக்கம் அடிக்கும்போது, அவங்கள தாக்கும்போது அவங்க ஓடி போயிருவாங்க. Maybe they feel, fear, afraid to face the challenges, or they feel helpless and they go through emotional pain. ஒருவேளை அவங்க இப்படி யோசிக்கலாம், நமக்கு யாருமே உதவி செய்யல அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலாம். அல்லது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரலாம். அல்லது உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு வழி வரும். That will, make them withdraw from faith. அது வந்து ஒருவேளை அவங்கள விசுவாசத்திலிருந்து தள்ளி போறதுக்கு அம் ஒரு ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு காரணமாக இருக்கலாம். But I want to tell you, true love chooses to stay with God. ஆனா உண்மையான அன்பு என்ன செய்யும் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருப்பதற்கு நமக்கு நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். It's a very important thing. Sometimes when you go to uh, funeral house, when you see the bereaved family, you don't say anything. You just sit with them because anything that we say will be probably will be, sometimes will not be accepted by the people. Anything you say, like, don't cry, brother. Don't worry, the Lord is with you. Um, I'm praying for God's strength to come upon you, or whatever. Those things at the moment sometimes will not be accepted, or they will not accept it. Brother, you say whatever you want to say, but we are going through pain, they will say. பல வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த யாராவது மரித்தவருடைய வீட்டுக்கு போயிட்டு, அங்க அந்த அன்பான நபரை இழந்து போயிருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம சில வேளை சொல்லுவோம் இல்லைங்களா? பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு பலத்த குடுப்பாரு. அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சில வேள அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு இதுக்கப்புறம் நாங்க என்ன மாரியான சேலஞ்ச்லாம் ஃபேஸ் பண்ண போறோம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. But what we do, sometimes we just stand there and we just go and hug them. And then we just sit there and probably we'll sit, near them. நாம வந்து சில வேள பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, அங்க போய் அங்க நிக்கணும். அங்க அவங்களோட போய் உட்கார்ந்து இருக்கணும். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஹக் குடுத்து, அம் அம் நம்ம அவங்களோட இருக்கணும். அவ்வளவுதான். சம்டைம்ஸ் தட்ஸ் வாட் தே வாண்ட். சில வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, அதுதான் அவங்க விருப்பப்படுறாங்க. அதான் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அண்ட் ஸ்லோலி when they are trying to get out of grief, when they are trying to manage grief, we need to be there. Again, we need to be there and we can share words with them. ஆனா அவங்க வந்து அந்த துக்கத்திலிருந்து அப்படியே வெளியில வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த நாள் அப்படியே வரும்போது, அங்க நம்ம இருந்து அவங்களோட என்ன செய்யலாம்? நம்ம பேசலாம். They'll also be in a position to listen to us. நம்ம சொல்றத கேட்கிற கேட்கிறவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் அருமையானவர்களே. But we have to be, silently standing with them. Another example I want to give you. நம்ம அவங்களோட அப்படியே நிக்கணும். இன்னொரு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். Somebody says, a brother is in a critical condition and he is in ICU. இப்படி நீங்க எடுத்துக்கங்களேன். ஒரு பிரதர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காரு. ஐசியூல இருக்கிறாரு. And the doctors are hurrying to do something. The nurses are, going here and there to, do all that's needed to help this brother. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அவசர அவசரமா காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நர்சஸ் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் யூ ஆர் தேர். யூ ஹேவ் நோ க்ளூ அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் யூ கான்ட் டூ எனிதிங்.
யூ cannot ஃபிக்ஸ் எனிதிங். நீங்க அந்த இடத்துல போய் இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப அன்பானவர் தான். ஆனா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் மெஷின்ஸா இருக்கு. எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களால எதையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வாட் வில் யூ டூ? You will just stand by the side of the person. You will pray for that person. நீங்க அவரோட நீங்க நிப்பீங்க. அவருக்காக நீங்க பிரேயர் பண்ணுவீங்க. And your presence with that person matters a lot. Means a lot to that person. அந்த இடத்துல அவரோட அந்த நேரத்துல ஐசியூல நிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது அவருக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. யூ மே நாட் ஸ்பீக், யூ மே நாட் டூ எனிதிங், யூ மே நாட் ஈவன் மூவ் அ திங், பட் யூ ஆர் தேர். நீங்க ஒரு காரியத்தை ஒண்ணுமே செய்யாம இருக்கீங்க. ஒண்ணுமே நீங்க செய்யாம அங்க நிக்கலாம். அதாவது ஒரு காரியத்தை கூட நீங்க ஒரு பொருளை கூட அசைக்காம நீங்க அங்க நிக்கலாம். பட் யுவர் பிரசன்ஸ் மேட்டர்ஸ். நீங்க அங்க இருக்கீங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம் அருமையானவர்களே. when we go through suffering in life, when we go through pain in life, Jesus is with us always, and we need to be with Jesus. இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்முடைய துக்கத்திலும் துயரத்திலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோடு கூட இருக்க வேண்டும். Now he is not crucified. He is not going through um, you know the agony of crucifixion. இப்ப அவர் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படல. அந்த சிலுவையில அறையப்படுகிற அந்த அந்த வேதனையினூடே அவர் கடந்து போகல. பட் when Jesus looks at what's happening in the world, his heart is pained. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவருடைய இதயம் நிச்சயமாக வலிக்கிறது. Look at this sinful things and the wars and all kinds of nasty things, sinful things that are happening in the world. இந்த உலகத்தில் நடக்கிற பாவமான காரியங்கள், இந்த யுத்தம் மற்றும் எல்லா விதமான அசிங்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது Jesus' heart is broken. இயேசுடைய இதயம் வந்து நிச்சயமாக உடைகிறது அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். And when we are standing with him, our hearts are broken. அவரோட நாம நிற்கும்போது நம்முடைய இதயமும் உடைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. We have to be faithful to God even in our suffering. நம்ம துக்க நேரத்திலும் சரி கஷ்ட நேரத்திலும் ஆண்டவருக்கு எப்போதுமே உண்மையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Faithfulness without full understanding. நாம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுசா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியலனா கூட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உண்மையாக இருக்கணும். Sometimes we ask God, Lord, what's happening in my life? Why do I face challenges after challenges after challenges? சில வேளை நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன நடக்குது சொல்லுங்க ஆண்டவரே. தொடர்ந்து சவால்களாக கஷ்டங்களாக வந்து கொண்டே இருக்கிறது ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கலாம். We may not be able to understand. And God also may be silent. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கும் புரியாது, ஆண்டவரும் சைலண்டாகவே இருக்கிறார். I want to tell you, God is never silent. He speaks to us, but sometimes it looks like he is silent. And of course, I have to acknowledge that sometimes there is a moment of silence. There is a moment of silence. சில வேளையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வந்து பேசவே இல்ல, அவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆஃப் கோர்ஸ் ஆண்டவர் வந்து சில வேளைகள்ல அமைதியாக அ அ அமைதியாக இருக்கிறார். ஆனா எல்லா நேரத்திலும் பேசிட்டு இருக்கிறார். இன்ஃபாக்ட் ஐ வில் சே லெட் மீ புட் இட் திஸ் வே, God speaks to us even through his silence. ஆண்டவர் அவருடைய அமைதியிலும் கூட நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நான் சொல்வேன். When Jesus was in Gethsemane, Jesus prayed, Father, if it's your will, take away this cup. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னார். And the father was silent. He didn't say anything because it was already, determined that Jesus would die on the cross for us. பிதாவானவர் அமைதியாக இருப்பதை நாம பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். And the father was silent. And the silence was saying, Son, I am with you.
And you need to go through this because that's our plan. ஆண்டவருடைய அந்த அமைதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகனே நான் உங்களோட இருக்கிறேன். நீங்க இதனூடே கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா இதுதான் நம்முடைய திட்டம். ரிடெம்ப்டிவ் பிளான். இதுதான் நம்முடைய மீட்பின் திட்டம் என்று சொல்லி பிதாவானவர் சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அருமையானவர்களே. அந்த சைலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Mary, when she was carrying the child, Jesus, when she had conceived Jesus and she was pregnant, she heard a lot of promises and she sang a beautiful song praising God. நீங்க மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருந்த போது, தன்னுடைய கருவில சுமந்து கொண்டிருந்த போது அழகான பாட்டு பாடுறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. எப்படி இந்த குழந்தை இருக்க போது அப்படிங்கிறத குறித்து அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. And she knew that Jesus was going to reign forever and ever. If you read Luke chapter 1 verses 32 and 33, the Messiah would reign forever and ever. அவங்க மரியாள் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வந்து என்றென்றைக்கும் ராஜ்யம் பண்ணுவார், என்றென்றைக்கும் அரசாளுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் நவ் her son is crucified. இப்ப அவங்களுடைய மகன் வந்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். Does she understand everything fully? No. But she trusts Jesus. And she is faithful to Jesus. And she is there by the cross. எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாமே புரிஞ்சிருச்சா? இல்ல. ஏன் அப்படி என்றைக்கும் ஆளுவார்னு சொல்றாங்களே, இப்ப வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சிருச்சா? இல்ல. பட் இயேசுவினுடைய சிலுவையின் அண்டையில அவங்க நிற்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. She expected glory. Probably she expected glory, but she sees suffering. ஒரு பெரிய மகிமையை அவங்க எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சஃபரிங், துயரத்தையும் துக்கத்தையும் தான் அவங்க பார்க்கறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். Sometimes faith is not full understanding, but faith is trusting God amid contradiction. சில வேளை பாத்தீங்கன்னா விசுவாசம் என்பது ஒரு முழு புரிதல் என்று நான் சொல்ல மாட்டேன். சில வேளை விசுவாசம் என்பது நமக்கு புரியாத நேரத்திலையும் முரண்பாடாக காரியங்கள் நடக்கும்போது கூட, நம்ம எதிர்பார்த்ததுக்கு முரண்பாடாக காரியங்கள் நடக்கும்போது கூட ஆண்டவரை நம்பிக்கொண்டே இருப்பதுதான் விசுவாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். Many people struggle when life does not match expectations. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தது அப்படியே நடக்காம போகும்போது, அவங்க வந்து போராடுறாங்க, யுத்தம் பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. This is what Mary teaches us this morning. Stay faithful even when God's plan is unclear. நீங்க இதுதான் இன்னைக்கு காலையில மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உண்மையா இருங்க. எப்ப தெரியுமா? ஆண்டவருடைய திட்டம் வந்து நமக்கு தெளிவாக தெரியாவிட்டாலும், even when your expectations do not match, just be faithful. நீங்க எதிர்பார்க்கும் காரியம் வந்து எதிர்பார்த்தது போலவே நடக்காவிட்டாலும் நீங்க ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த காலை வேளையில மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காரியம் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். If you go through a surgery, the doctor would tell you about how the procedure is going to be, but you don't understand everything, but you trust the doctor. ஒரு சர்ஜரி, ஒரு அறுவை சிகிச்சைக்கு நீங்க போறீங்க அப்படின்னா டாக்டர் வந்து கொஞ்சம் அவர் என்ன செய்வார், என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி உங்ககிட்ட சொல்லுவாரு. ஆனா எல்லாமே உங்களுக்கு புரியுமா அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க டாக்டரை நீங்க நம்புறீங்க and you trust the doctor and hand your life over to him. உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட கொடுத்து தான் அங்க நீங்க இருக்க போறீங்க. And I want to tell you this morning, God is greater than any doctor. God is greater than any person who can rescue you, any person who can help you in your life. ஆண்டவர் வந்து எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, அவருக்கு மேலானவராக இருக்கிறார். உங்களை வந்து நான் காப்பாற்றுவேன், உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்ன அத்தனை பேர்களை காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் அருமையானவர்களே. The question this morning is, can I trust God when He is
plan confuses me, or when I do not understand what God's plan is. நான் ஆண்டவரை தொடர்ந்து நான் விசுவாசிக்க முடியுமா? ஆண்டவர் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் எனக்கு குழப்பத்தை கொண்டு வருது. அது மட்டுமல்ல, எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறது புரியல. ஆனாலும் ஆண்டவரை நம்ப முடியுமா அப்படின்னா, எஸ் we should and we can, depending on the grace of God. நிச்சயமாக நம்ம நம்பணும், நம்ப முடியும். ஆண்டவருடைய ஆண்டவருடைய கிருபையை நம்ம சார்ந்திருக்கும் போது அப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். And this text says that Mary is watching her son die. தன்னுடைய மகன் சாகிறத இந்த இடத்துல பார்த்து கொண்டு அந்த இடத்துல மரியாள் நிற்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. I want to read a verse for you. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். Luke chapter 2. Luke chapter 2 verse 35. Luke chapter 2 and verse 35. லூக்கா 2வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். Just a part I will read. ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். உன் இதயம் பட்டயத்தினால் குத்தப்பட்டது போல வேதனைப்படும் என்றார். உன் இதயம் பட்டயத்தினால் குத்தப்பட்டது போல வேதனைப்படும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றதை நாம பார்க்கிறோம். Simeon, when Simeon was telling about Jesus, this is what he says: a sword will pierce your own soul also. ஒரு பட்டயம் உன்னுடைய ஆத்மாவை குத்தும் என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். I don't know if she was thinking about it now, standing at the cross. அதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. But really, I want to tell you, a sword was piercing through her soul. ஒரு பட்டயம் அவளுடைய மரியாளுடைய இதயத்துல குத்திட்டு போறத, ஊடுருவி போறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். டீப் பர்சனல் சஃபரிங். ஒரு பயங்கரமான ஒரு ஆழமான தனிப்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு துக்கமான துயரமான காரியம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. True love always involves vulnerability and pain. பல வேளைகள்ல உண்மையான அன்பு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நம்ம நம்முடைய வீக்னஸை நம்முடைய பலவீனத்தை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு காரியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, வலியை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கும். I have seen some people saying, I don't want to have any friends because they hurt me, so I don't have any friends. சிலர் நான் சொல்றதை நான் பார்த்துருக்கேன். நான் யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க ஹர்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். But that's what love is. Love will involve getting hurt. Love will involve getting pained. Love will involve, loving the people even though they cause us pain. நம்ம அன்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? அன்புனா நிச்சயமாக நம்ம ஹர்ட் ஆக தான் செய்வோம். அன்புனா நிச்சயமாக வேதனை வரதான் செய்யும். அன்புனா நிச்சயமாக வலி வரதான் செய்யும். ஏதாவது ஒரு விதத்துல யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணதான் செய்வாங்க. It doesn't mean that we are also not perfect people. We also hurt people. We also cause pain to the people. நாமளும் மற்றவங்களை ஹர்ட் பண்றோம். நாமளும் என்ன செய்யறோம்னா மற்றவங்களுக்கு வலியை கொண்டு வரோம் அப்படின்றத பார்க்கிறோம். None of us are perfect. I have hurt people. இங்க இருக்கிற யாருமே பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. நாம மற்றவங்களுக்கும் வலியை கொடுத்துருக்கோம், வேதனை கொடுத்துருக்கோம். But here, Mary is standing there, going through pain. She's thinking about all that. A sword is piercing through her heart. இந்த இடத்துல மரியாள் அங்க நிக்கிறாங்க. ஒரு பட்டயம் அவளுடைய இதயத்தை ஊடுருவி செல்வதை நாம பார்க்கலாம் அருமையானவர்களே. Many times people avoid closeness to avoid pain. சில வேளைகளில் மக்களோட நெருக்கமா இருக்கிறத அவங்க தவிர்க்கிறாங்க. ஏன்னா எதுக்குப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குப்பா கஷ்டம்?
But I want to tell you, my friends, if we love people, sometimes we have to go through pain. நாம யாரையாவது நேசிச்சோம் அப்படின்னம்னா நிச்சயமாக அவர்கள் கொடுக்கிற வழியையும் தாங்கிட்டு தான் நம்ம இருப்போம். And here Jesus is not causing any kind of pain, but he is just going through the plan of God. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து மரியாளுக்கு வேதனை கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க கொடுக்கல. அவங்க வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவங்க ஆண்டவர் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய திட்டத்தின் ஊடே அவர் அவர் கடந்து போவதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. This morning I want to ask you, do you avoid somebody because it's very hard to love that person, and sometimes there is no one loving that person except you? யாரையாவது நீங்க தவிர்க்கிறீங்களா? அவர் வந்து எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவரை நேசிக்காம நீங்க தவிர்க்கிறீங்களா? மேபி உங்கள தவிர வேற யாரும் அவரை நேசிக்க முடியாத ஒரு சூழல்ல கூட அவர் இருக்கலாம். only you can understand that person. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்க முடியும் அல்லது அவங்கள புரிஞ்சுக்க முடியும். Think about it. I have seen some mothers who would love their children even if they hurt. சில அம்மாங்களை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகள் வந்து தனக்கு எவ்வளவுதான் வலியை கொடுத்தாலும் தொடர்ந்து அவங்க நேசிச்சுட்டே தான் இருப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளை நேசிச்சுட்டே தான் இருப்பாங்க. I've seen some parents, especially I know a mother whose son was in jail. He did something wrong and ended up in jail, and she still loved. And he came out, she still loved. Did something wrong again, she still loved. And then he came to the Lord one day. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து ஒரு தவறான காரியத்தை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கு போனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? நேசிச்சாங்க. ஜெயிலிருந்து வெளில வந்தாரு, அப்பயும் அவங்க நேசிச்சாங்க. ஜெயிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமும் ஒரு தப்பு பண்ணாரு, அப்பயும் அவங்க நேசிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவர் முழுவதுமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு மனுஷனாக மாறினார். அப்பயும் அவங்க நேசிச்சாங்க. This is what she would do. There is no one loving my son except me. I need to show him how much I love him. I can't avoid him. நான் வந்து என்னுடைய மகனை நான் தூர தள்ளி போட்டுற முடியாது. ஏன்னா நான் வந்து அவனை நான் அன்பு செலுத்தி தான் ஆகணும். நான் வந்து எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிறத நான் காமிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. The question is, do I avoid relationships to protect myself from pain? எனக்கு வலி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உறவுகளை தவிர்க்கிறேனா? அன்பு செலுத்துவதை தவிர்க்கிறேனா? இதை நம்ம யோசித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Finally, I just want to say this and then get into prayer. நான் கடைசியாக இதை மட்டும் சொல்லி நான் வந்து முடிக்கிறேன். ஜெபித்து நம்ம ஜெபிக்கலாம். It was silent faith. Mary's faith at that moment was silent faith. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாளுடைய விசுவாசம் என்பது ஒரு சத்தம் இல்லாத ஒரு விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சத்தம் ஒண்ணுமே கிடையாது. She was not shouting, "Oh my son, I love you so much." அவங்க அந்த இடத்துல அவங்க நின்று கத்தல, ஐயோ மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிலாம் சொல்ல. Mary says nothing in the scene. No recorded words, no protests, no explanations, but her presence is powerful. அங்க அவங்க எதுவும் சொன்னதாக எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை. அவங்க வந்து ஏன் இப்படி சிலுவையில் அறையிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணல, விளக்கம் சொல்லல, எதுவுமே சொல்ல. அங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே நிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Faith is not always expressed in words. Sometimes it's your endurance in action. விசுவாசம் என்பது எப்ப பார்த்தாலும் வார்த்தைகளால மட்டும் சொல்லப்படுற ஒரு காரியம் சொல்ல முடியாது. எப்ப நீங்க வந்து உறுதியா நிக்கிறீங்களோ அதுவே எனது விசுவாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அருமையானவர்களே. Silence can be a form of trust. நாம அமைதியாக இருப்பது, பொறுமையோடு இருப்பது பார்த்தீங்கன்னா பல வேளைகள்ல அது நம்முடைய நம்பிக்கையினுடைய ஒரு காரியமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். We feel sometimes, we feel pressure to say something, or we want to say, oh, I have to say the right thing there. I should have said that, we say.
நம்ம சொல்றோம், நான் வந்து இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். சரியான காரியத்த சொல்லணும். சொல்லி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில வேளை நம்ம மேல அழுத்தம் வருகிறது. நம்ம இத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ டோன்ட் நீட் டூ சே யூ டோன்ட் நீட் டூ ஸ்பீக் இன் எவ்ரி பிளேஸ். நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பேசணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் யூ ஹேவ் டூ பி சைலன்ட். சைலன்ட். சைலன்ட்லி கோ த்ரூ வாட் யூ கோ த்ரூ. நீங்க எண்ணத்தின் ஊடே கடந்து போறீங்களோ, அத சைலன்ட்டா நீங்க கடந்து போங்க. ட்ரஸ்டிங் காட் அண்ட் காட் வில் ரெஸ்க்யூ யூ. நீங்க நீங்க என்ன செய்யுங்க? சைலன்ட்டா நீங்க கடந்து போங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருவார். You know what happened? This was Friday. Jesus died. And on Sunday, Jesus got resurrected. நீங்க இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். ஆம், ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புகிறார். And Mary got to rejoice over what the Lord did. ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை குறித்து அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்க. And you see Mary in the upper room in Jerusalem along with the other disciples, and she was filled with the Holy Spirit, and she played a very important role silently in the establishment of the church, in the growth of the church. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மரியாள் ஆஹ், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபோது நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, எருசலேமில மேலறையில அவங்க இருந்தாங்க. எல்லா சீடர்களோடு சேர்ந்து அவர்களும் பரிசுத்த ஆவியினால அவங்க நிரப்பப்பட்டாங்க. சபையினுடைய ஆரம்பத்தில, சபையினுடைய வளர்ச்சியில அவங்க வந்து ஒரு முக்கிய பங்கை வகித்தார்கள். ஆனா சைலன்ட்டா தான், அவங்கள பத்தி நிறையலாம் சொல்லப்படவில்லை. ஆனா சைலன்ட்டா இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். And she would have always said, you know, good that Jesus died for the world. இயேசு மரித்தது நல்லது என்று அவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க. The greatest joy is to see Jesus resurrected. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உயிரோடு வந்தது ஒரு பெரிய சந்தோஷமாக அவர்களுக்கு இருந்திருக்கும் அருமையானவர்களே. Let's say, God, I just want to trust you even in my suffering. என்னுடைய கஷ்டத்திலும் உங்களை நான் வந்து நம்புறேன் ஆண்டவரே. உங்களை நம்புறேன். அப்ப நம்ம சொல்லுவோம்.